வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இன்று துர்கா பூஜை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நாட்டில் நவீனமான, அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற கல்வி கட்டமைப்பு ஒன்றை அரசு உருவாக்கி வருகிறது. கட்டுமான பொருட்கள் மீது அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பு சாதாரண மக்கள் மீதான வரி சுமையை குறைப்பதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாநில மக்களுக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இன்று துர்கா பூஜை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமே துர்கா பூஜை திருநாள் என்றும், துர்கா தேவியை 9 வடிவங்களில் வழிபடுவது உண்மை, கருணை மற்றும் நீதியின் பாதையில் அனைவரையும் இட்டுச் செல்லும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அன்பு, சமத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்கும் பண்டிகையான துர்கா பூஜை திருநாளில் குறிப்பாக பெண்களுக்கு சமூகத்தில் உரிய இடம் பெற்றுத்தர அனைவரும் உறுதி ஏற்போமாக என்று அவர் கூறியுள்ளார். புனிதமான துர்கா பூஜை திருநாள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் துர்கா பூஜை வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் RSS பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். RSS அமைப்பின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பங்களிப்புகளையும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் RSS அமைப்பின் பங்கு பணிகளையும் வெளிப்படுத்தும் வகையில் இக்கொண்டாட்டங்கள் அமைய உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்விழாவின் போது நாட்டிற்கான RSS அமைப்பின் பங்களிப்புகளை வெளிப்படுத்தும் வகையிலான நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட இருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை, நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நாட்டில் நவீனமான, அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற கல்வி கட்டமைப்பு ஒன்றை அரசு உருவாக்கி வருவது குறித்து இன்று சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். கல்விதான் நாட்டின் எதிர்காலத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைகளின் வாழ்க்கை சூழலையும் தீர்மானிக்கும் அடிப்படை. இதை கருத்தில் கொண்டே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியது. 34 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ள இப்புதிய கல்விக் கொள்கையில் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ப இந்திய கல்வி முறையை மாற்றி அமைக்கும் வகையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். समान शिक्षा का मतलब है स्थान, वर्ग, क्षेत्र के कारण बच्चे शिक्षा से वंचित न रहे. इसलिए नेशनल एजुकेशन पॉलिसी का विजन ये है, देश का प्रयास ये है कि गांव, शहर, अमीर, गरीब हर वर्ग में युवाओं को एक जैसा अवसर मिले. 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கையில் வழக்கமான பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வியில் நடைமுறை ரீதியிலான தொழில் திறன்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் திறன் மேம்பாட்டை உறுதிப்படுத்த மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நடுநிலை கல்வி மற்றும் இடைநிலை கல்வியிலேயே தொழில் கல்வியை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த இக்கொள்கை அழைப்பு விடுக்கிறது. பன்மொழி அணுகுமுறையை ஊக்குவிக்கவும், குறிப்பாக இந்திய மொழிகளை துடிப்பாக வைத்திருக்கும் முயற்சிகளை தூண்டவும் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அடிப்படை எழுத்தறிவு மற்றும்
எண்ணறிவை அனைவருக்கும் வழங்கவும், பள்ளிகளில் பாடத்திட்டத்தின் அடிப்படையிலான கல்வி, பாடத்திட்டம் அல்லாத செயல்பாடுகள் மூலமான கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு இடையிலான வித்தியாசத்தை போக்கவும் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய கற்போரை மையமாக கொண்ட எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற கல்வி முறை ஒன்றை கொண்டுவர தேசிய கல்விக் கொள்கை கடந்த 5 ஆண்டுகளில் வலுவான அடித்தளம் ஒன்றை அமைத்துள்ளது. ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கை, ஆர்வம் மற்றும் திறன்களையும் வழங்கக்கூடிய கல்வி முறை ஒன்றை வலுவான குறிக்கோள் மற்றும் ஒத்துழைப்பான முயற்சிகள் மூலம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை தேசிய கல்விக் கொள்கை வலுப்படுத்தி இருப்பதில் ஐயமில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். நாட்டில் தற்போது அமலாகி வரும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளன. இதுவரை 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பு 5%, 18% என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி குறைப்பினால் மக்கள் மீதான வரிச்சுமை கணிசமாக குறைந்துள்ளது. கட்டுமான பொருட்கள் மீதான வரி குறைப்பு குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. சிமெண்ட், பளிங்குகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மீது அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பு சாதாரண மக்கள் மீதான வரி சுமையை குறைப்பதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் கிரானைட் மற்றும் பளிங்கு கற்கள் மீதான 12% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான செலவு குறைவதுடன் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் மொத்த செலவும் கணிசமாக குறையும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோலவே சிமெண்ட் மீதான 28% வரியும் தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது அல்லாது ஒப்பந்த அடிப்படையிலான செங்கல் தயாரிப்பு பணிகள் மீதான 12% வரியும் 5% குறைக்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக கிராமப்புறங்களில் வீடு கட்டும் செலவு குறைவதுடன் செங்கற்சூளைகளை நடத்தும் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் பயன்பெறுகிறார்கள். கட்டுமான பணிகள் ஊக்கம் பெறுவதால் கட்டுமானம் மற்றும் தொடர்புடைய துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடு கட்டுவோர், கட்டுமான பொருட்களின் உற்பத்தியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வரி குறைப்பினால் பயன்பெறுவதால் மொத்தத்தில் பொருளாதாரம் ஊக்கம் பெறும் என்பதும், பளிங்குகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் இறக்குமதி குறைந்து உள்ளூர் அளவிலான போட்டித்திறன் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாநில மக்களுக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நமது பண்பாட்டிலும் வாழ்விலும் கல்விக்கும் தொழிலுக்கும் நாம் அளிக்கும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் தருணம் இது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தொழிலையும் தொழில் கருவிகளையும் போற்றி வணங்கும் இவ்விழா அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்த தாம் வேண்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் தங்களின் அறிவு, திறமை மற்றும் உழைப்பு மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் தெய்வீகத்தன்மை இருப்பதை உணர்த்தும் நாள் இது என்று கூறியுள்ளார். நம்மை சுற்றியுள்ள அனைத்திலும் தெய்வீக இருப்பை நாம் உணர்வதால் நமது இல்லங்களிலும் பணியிடங்களிலும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த சூழல் உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை திருநாள் அனைத்து குடும்பங்களிலும் மகிழ்ச்சி மற்றும் வளத்தையும் அனைவரின் வாழ்வில் புதிய நம்பிக்கை மற்றும் ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று முதலமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹேமமாலினி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உண்மை அறியும் குழுவினர் இன்று கரூரில் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து விவரம் சேகரித்தனர். குழுவின் அறிக்கை பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டாவிடம் சமர்ப்பிக்கப்படும் என குழுவின் மூத்த உறுப்பினராக இடம்பெற்றுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 3ஆம் தேதி வாக்கில்
தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று துர்கா பூஜை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நாட்டில் நவீனமான, அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற கல்வி கட்டமைப்பு ஒன்றை அரசு உருவாக்கி வருகிறது. கட்டுமான பொருட்கள் மீது அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பு சாதாரண மக்கள் மீதான வரி சுமையை குறைப்பதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாநில மக்களுக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.